வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், புதன்கிழமை தான் காலையில் வந்து அண்ணன் கள்ளக்குறிச்சி வந்தார். எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணார். ஆனால் ஒரு 8 மணி நேரம் ஸ்கூல் பசங்க கூப்பிட்டு வருவான்னு சொல்லிட்டு வந்தார். டக்குன்னு பேசி இந்த டாட்டா சும்மா கொடுத்துருப்பாருங்க. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்து நல்ல மார்க்கெட்டு 12 ஒரே ஓனரு. நான் ரேட்டு எங்கேயோ போட்டு வச்சுருந்தேன். அண்ணன் வந்தார், என்ன என்ன பண்ணி கொடுனாரு. பேசினார். பேசி நானே கம்பல்சரி டியூ எல்லாம் நானே பண்ணித்தரேன். அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை வந்து சொல்ல பாருங்க. ஆனால் 4 ரூபா கஸ்டமர் சொன்னாங்க. இவர் எத்தனை ஒன்று தமிழ் இவர் கேட்டார். என்ன பேசி தர சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கல் திரைப்பட்டுங்க கிராமத்துலேருந்து வர்றேன். அண்ணனுடைய யூடியூப்பை ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே நல்லா விலை கம்மியாக தரமான காரை எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அதை வச்சு தான் இன்றைக்கி காலையிலே வந்தோம். வந்து பார்த்து அண்ணனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம எதிர்பார்த்த விலைக்கு கரெக்டாக அவர் சொந்த யூஸுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி நமக்கு வாங்கி தர்றாரு. எல்லாருமே வாங்க, நம்பிக்கையாக வாங்க, அவர்கிட்ட வந்து வாங்குங்க. நானும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் இவர் மாதிரி கஸ்டமரை அதாவது நல்லா ஒரு பாசமாக பேசுகிறாரு. சொந்தக்கார மாதிரி நமக்கு எந்த வண்டியில் எந்த குறை இருந்தாலும் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறோம். அண்ணன் மேலும் வளர்ச்சி அடையணுங்கிறது நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆனால் பாட்டில் நல்லா இருக்குண்ணா. வண்டி நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா எல்லாம் வரலாம். நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலாம். சரி பண்ணி வண்டி காமிச்சிட்டேன், பார்த்துலாம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பரான வண்டி டாட்டா சுமோ, அருமையான வண்டி சார். நம்ம தம்பி ட்ரையல் காட்டுறாரு. ரைட்ண்ணா. வண்டி 2 ரூபாய் கேட்டார், 2 ரூபாய் கேட்டார். எத்தனை 2 ரூபாய் கேட்டார். 13 ஒரே ஓனர். யார் தருவாங்க இந்த ரேட்டுக்கு? 4 லட்சம் சொன்னாங்க, குறைச்சிட்டேன். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக ஜெயிலோ பாருங்கள். காலையில் சும்மா போயிடுச்சு, ஜெயிலோ போயிடுச்சு பாருங்கள். அப்படியே ரொம்ப தங்கமான குணம் தான். அதாவது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. அதாவது மருமகனுக்கு எடுத்துக்கிறாங்க மாமியார்ன்றது அம்மா ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இல்லை அம்மா மாரி இந்த எடுத்து கொடுத்தாங்க. அதாவது நம்ம ஒரு நடந்தது, இன்றைக்கி நடந்தது ஒரு ரேட்டு பேசியாச்சு. நான் பண்ணுறது கமிஷன் வியாபாரம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 100க்கு வந்து 2 ரூபா வாங்குற, 3 லட்சம் 6,000 ரூபாய்க்கு ஒரு 6,000 கமிஷன். எனக்கு இந்த அம்மாவுக்கு வாக்குவாதமே ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து நான் கமிஷன் வாங்கிறத பற்றி தரமாட்டேன்னு சொல்லிட்டு நீயா நானும் வாக்குவாதம் போட்டுன்னு 2 பேர் சமரசமாகி கட்சியிலாக்கா நீ கொடுக்கலோட பரவாயில்லக்கான்னு நான் சொன்னேன். ஏதோ அவங்களும் கொடுத்தாங்க, திட்டு வாங்கிக்கினேன். அதனால் நான் பண்ணுறது கமிஷன் வியாபாரம் தான். நான் சொல்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு பாரு, எங்கள் அம்மா மாரி நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன், இவங்க என்ன ஒரு வார்த்தை பேசுனா 2 பேர் சண்டையாகி போச்சு கட்சியில். இன்றைக்கி ஒன்றா இந்த 2 பேர் சேர்ந்து வண்டி எடுத்துட்டாங்க. நல்லாகணும். எங்கள் அக்கா உண்மையிலே எங்கள் அம்மா மாரி உண்மையிலேயே நான் எதனா பேசியிருந்தா தப்பாக எடுத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். அக்கா கிட்ட எங்கே நான் சொல்லுவேன், எது தப்பும் செய்யலை, தப்பாக நினைக்கவும் இல்லை. ஆனால் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோங்க. அவங்க சொன்னபடி கமிஷனுக்கு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. சிறப்பாக நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். வியாபாரம் நல்லபடியாக ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வண்டி வாங்கிட்டு கிளம்புறோம். ரைட்டுக்காக. எங்கே தரீங்க நீங்கள்? கோயம்புத்தூர்லேருந்து வரோம். வண்டி நல்லா இருக்குதாக்கா? நீங்கள் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. மகளும் நிற்கிறாங்க, அவங்களுக்காக இது பண்ணிட்டு. ரைட்டுக்காக்கா, ரொம்ப சந்தோஷங்காக்கா. சொல்லுமா, எங்கே தர சொல்லுமா, சொல்லுங்கள். எங்கே தர? கோயம்புத்தூர்லேருந்து தான் வருங்க. இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். வண்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அனுசரித்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டாருங்க. மன திருப்தியோடு கிளம்புறோங்க. எல்லோரும் வாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுப்பாருங்க. ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ கேட்டிங்க? முதல்ல வந்து ரொம்ப கம்மியாக கேட்டேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஈக்குவல் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டாருங்க. திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்குறாருங்க. என் வீடியோ வந்து ரெகுலராக பார்க்கறது இவர் தான். சொல்லுங்கள், மெக்கானிக் கூட சொல்லுங்கள். எங்கே நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து மெக்கானிக்காக இருக்கிறேன். நம்ம லோ பட்ஜெட் சரவணன் பார்த்து தான் இந்த வண்டியை எடுக்கிற ஒரு இது வந்துச்சு. அதுங்காட்டிக்கு தான் நான் 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சரவணனோட இதுக்கு திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கு வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு. நாங்கள் வந்த ரேட்டு வேறு, நல்லபடியாக முடிச்சு. ஆனால் சண்டை இருந்தாலும் நல்லபடியாக வாங்கன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துட்டாரு. மேலும் இவர் வச்சுருக்கிற எல்லா கார்ஸும் சேல்ஸ் ஆகணும். எல்லாம் வந்து பாருங்கள், நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாரு. பாருங்க, இவங்க வந்து அவங்க பொண்ணா, இவங்க வந்து அம்மாவா. இந்த அக்காவை பார்த்தா அம்மா மாரி தெரில. ஏங்க அக்கா அப்படியே பசங்கள்லாம் உங்கள் சோடு இருக்கிறாங்க. ரைட்டுக்கா. என்றைக்கும் இந்த அக்கா இளமையாக இருக்கணும். இதேமாரி ரொம்ப பிடிச்சி இந்த அக்காவை. என்ன அதாவது ஒரு பேச்சால் சண்டையால் நாங்கள் ஒன்றா நம்பியிருக்காது. நல்லா இருக்குங்க அக்கா.
இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் லைவாக விடும். நன்றி, வணக்கம். வாங்க. சரிக்கா வாக்கா. பத்திரம் பாருங்க, கோயம்புத்தூர் போகிறாங்க. கவுண்டம்பாளையம் மேம்.